நஸ்ரியா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நஸ்ரியாவுக்கு என்னதான் ஆச்சு, இவங்களும் இனி டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சில பேர், இன்னும் சில பேர் செகண்ட் ப்ரெக்னன்சி ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்னு நினச்சாங்க. ஆனால் இது ரெண்டுமே கிடையாது. அந்த போஸ்டில் அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வண்டர்ஃபுல் கம்யூனிட்டியில் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன். ஆனால் சில மாதங்களாக நான் இமோஷ்னலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் நான் எதுலேயுமே ஆக்டிவாக இல்லாமல் இருந்தேன். நான் ரீசெண்டாக நடித்த மலையாளம் மூவி சூக்ஷ்ம தர்ஷினி, இந்த ஃபிலிமோட சக்ஸஸ் மீட்க்கு கூட நான் போகலை. அது மட்டும் இல்லை, என்னோட 30th பர்த்டேயும் நியூ இயர் கூட நான் செலிப்ரேட் பண்ணலை. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களோட ஃபோன் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணாததுக்கு. என்னுடைய கொலீக்ஸ்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒர்க் விஷயமா கூட உங்ககிட்ட பேசாததுக்கு. இதனால் நடந்த இன்கன்வீனியன்ஸ்க்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். எனக்கு கேரளா ஃபிலிம்ஸ் கிரிட்டிக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சது. இது ஒரு டஃப்பான ஜேர்னி தான். நான் கண்டிப்பாக ஹீல் ஆயிடுவேன். உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். நான் இன்னைக்கு இந்த போஸ்ட் போட காரணம், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் கொலீக்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். சூன் ரீகனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.